ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போறது ஒரு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம இந்த குழம்புக்கு தேங்காய் எதுவுமே அரைச்சு ஊத்த போறது இல்ல. வெறும் மசாலா பொடி மட்டும் தான் சேர்த்து செய்ய போறோம். ரொம்ப சிம்பிளாவே இருக்கும். இந்த குழம்பு வந்து நீங்க ஒயிட் ரைஸ் அப்புறம் இட்லி, தோசை கூட சாப்பிடுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். சுடு சாதத்து கூட நெய் ஊத்தி சாப்பிடும்போது அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கத்திரிக்காவை வந்து எண்ணெயில வந்து வதக்கி எடுத்துக்க போறோம். கத்திரிக்காய் வதக்கும் போது எண்ணெயை ரொம்ப ஃபுல்லா வச்சிடாதீங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு தீஞ்சு போகாம இருக்கும். அதே சமயத்துல உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். நான் இன்னைக்கு 1/2 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நடுவுல 4 பக்கமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் சீக்கிரமா உள்ளுக்குள்ள எல்லாம் நல்லா வெந்து வரும். இப்ப எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்ப இதுல ஒவ்வொரு கத்திரிக்காவ சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கத்திரிக்காவ தனியா வதக்கி சேர்க்கும்போது, குழம்பு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாருக்கும். கத்திரிக்காவுமே சாப்பிடுறதுக்குமே நல்லாருக்கும். இப்ப இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இத நல்லா வதக்கி எடுத்துருங்க. ஒரு பாதி அளவுக்கு நமக்கு வதங்கி வரணும் கத்திரிக்காய். மீதி வந்து நம்ம குழம்புல போட்டு கொதிக்க வைக்கும்போது நல்லா வெந்து வந்துரும். இப்ப நீங்க ஒரு பாதி அளவுக்கு வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க இந்த அளவு ஒரு பக்கம் ஃபுல்லாவே நல்ல கலர் மாறி ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. இன்னுமே கூட நல்லா வெந்து வரணும். இப்ப இந்த மாரி வதங்கிட்டு இருக்கும்போது, இது கூட கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த கத்திரிக்காய்க்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்க இப்பவே வந்து கத்திரிக்காய்ல உப்பு சேர்க்கும்போது, உங்களுக்கு உப்பு எல்லாமே கத்திரிக்காய்ல சேர்ந்து நல்லாருக்கும். இல்ல குழம்புல நீங்க தனியா சேர்க்கும்போது, கத்திரிக்காய் உள்ளலாம் வந்து உப்பு எதுவுமே இருக்காது. சப்புன்னு இருந்த மாரி இருக்கும். அதனால உப்பு, மஞ்சத்தூள் இப்பவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்ப பாருங்க இந்த அளவுக்கு நமக்கு பாதி அளவுக்கு நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்ப இது எல்லாமே தனியா எடுத்து ஒரு தட்டுல வச்சுக்கலாம். இப்ப நான் அதே எண்ணெயிலேயே நம்ம குழம்பு செய்யலாம். இப்ப எண்ணெய் நல்லா சூடா இருக்கும்போதே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்ததுக்கு அப்புறமா, இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா, இது கூட கொஞ்சமா சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். கார குழம்புக்கெல்லாம் கண்டிப்பா சோம்பு சேர்த்துக்கோங்க. அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாருக்கும். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும். கடலைப்பருப்பு நல்லா கோல்டன் கலர்ல பொரிஞ்சு வரணும். இப்ப பாருங்க இது நல்லாவே பொரிஞ்சு வந்துட்டு இருக்கு. இப்ப இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்ப இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப இது லைட்டா வதங்கி வந்துட்டு இருக்கும்போதே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க வெங்காயத்த சேர்த்துக்கலாம். நான் பெரிய வெங்காயம் ஒரு 2 பெரிய சைஸ்ல எடுத்திருக்கேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தா கண்டிப்பா அத சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாருக்கும். இந்த வெங்காயத்து கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் தாராளமாவே சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாருக்கும். இப்ப இத நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்ல கோல்டன் கலர்ல வதங்கி வரணும். ஒரு 2, 3 நிமிஷம் ஆகும் நமக்கு நல்லா வதங்கி வர்றதுக்கு. இப்ப பாருங்க இந்த அளவுக்கு நல்லாவே நமக்கு வதங்கி வந்திருக்கு. இப்ப இது கூட நம்ம அரைச்சு எடுத்து வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து தக்காளி அரைச்சு தான் சேர்த்திருக்கேன். அரைச்சு சேர்க்கும்போது உங்களுக்கு கிரேவி நல்லா திக்காவும் வரும். அதே சமயத்துல தக்காளி சீக்கிரமாவும் உங்களுக்கு வதங்கி வந்துரும். அதுக்காக தான் நான் அரைச்சு சேர்த்திருக்கேன். நான் 2 பெரிய சைஸ்ல தக்காளி சேர்த்திருக்கேன். நீங்க புளி எவ்வளோ எடுக்குறீங்களோ அதுக்கு ஏத்த மாரி தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்ப இத நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப இந்த தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். குழம்புக்கு அப்புறமா தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு வதங்கி வரதுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த தக்காளி நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வரணும். அதுக்காக மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா வதங்கி வரட்டும். நம்ம சேர்த்திருந்த எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். இப்ப பாருங்க ஒரு 2, 3 நிமிஷத்துல நல்லா தக்காளி நமக்கு வெந்து வந்திருக்கு. இப்ப இத ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப இது கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதுல நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே எண்ணெயில வந்து கத்திரிக்காய் வதக்கும்போது மஞ்சத்தூள் சேர்த்திருக்கோம். அதனால இப்ப நான் மஞ்சத்தூள் சேர்க்கல. வெறும் குழம்பு மசாலா தூள் மட்டும் தான் சேர்க்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு மசாலா தூள் வந்து காரம் கம்மியா தான் இருக்கும். அதனால தனி மிளகாத்தூளும் 1லேருந்து 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்க காரத்துக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே நான் எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்திருக்கேன். நம்ம வதக்கும்போதும் நம்ம கொஞ்சம் சீரகம் சேர்த்திருக்கோம். சீரகத்தூள் சேர்க்கும்போது நல்ல வாசனையோட நல்லாருக்கும். இப்ப இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாரி கலந்து விடுங்க.
இப்போ நீங்க தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இந்த மாரி ஒரு 2, 3 வாட்டி நல்லா இந்த மாரி பிரட்டி விட்டுருங்க. எண்ணெயிலேயே லைட்டா வதங்கி வரட்டும். இப்ப பாருங்க லைட்டா வதங்கி வந்திருக்கு. இப்ப இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க புளி தண்ணி இதுல சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். அத வந்து இதுல சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப இது நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா, நம்ம இப்ப இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ, அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாரி கலந்து விட்டுருக்கேன். கலந்து விட்டுட்டு, இப்ப இந்த சமயத்துல உங்களுக்கு உப்பு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கலாம். இப்ப இத மூடி விட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். மூடி விட்டுட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை எல்லாமே போணும். ஒரு 3, 4 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு, இப்ப பாருங்க நல்லாவே நமக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. எண்ணெல்லாம் கூட நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்ப இந்த சமயத்துல நம்ம ஃபர்ஸ்ட் வதக்கி எடுத்து வச்சோம்ல கத்திரிக்காய், அத இதுல சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பாதி அளவுக்கு வேகுற மாரி தான் நம்ம கத்திரிக்காய் வதக்கி எடுத்திருக்கோம். அதனால இதுல போட்டுட்டு ஒரு 2, 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாலே போதும். நமக்கு மீதி இருக்க கத்திரிக்காயும் நல்லாவே உங்களுக்கு வெந்து வந்துரும். இப்ப பாருங்க கத்திரிக்காய் சேர்த்துட்டு இந்த மாரி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இதுல கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி இலையும், கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு, இப்போ மூடி போட்டு நம்ம நல்லா கொதிக்க விட்டுறணும். இப்ப நமக்கு கத்திரிக்காய் இன்னுமே கொஞ்சம் வெந்து வரணும். அதுக்காக ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்ப பாருங்க ஒரு 3, 4 நிமிஷம் கழிச்சு நல்லாவே நமக்கு கத்திரிக்காவும் வெந்து வந்திருக்கு. குழம்பும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரா ரெடியாயி வந்திருக்கு. அவ்வளந்தாங்க நம்மளோட சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து பெருசா நம்ம ஒண்ணும் மசாலா எதுவும் அரைச்சு சேர்க்கல. தேங்காய் எதுவுமே நம்ம அரைச்சு சேர்க்கல. ரொம்ப சிம்பிளா தான் செஞ்சிருக்கோம். இப்ப இந்த குழம்பு சுடு சாதத்துல நெய் ஊத்தி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே சமயத்துல தோசை, இட்லிக்கெல்லாம் கூட சூப்பரா இருக்கும். இந்த குழம்பு வந்து வச்ச நாள்லேருந்து மறுநாள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். கண்டிப்பா இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.